வாழை இலையை ஜன்னலாக ஓட்டையாக்கி விட்டுரும். அது என்ன பேர், என்ன புழுவோட பேர் என்ன போடுங்க. வால்யூம் போட்டு இருக்கக்கூடிய அடையாளத்துக்கு பின்பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா புழுவோட முட்டை இட்டிருக்கும். அந்த முட்டையிலேருந்து சின்ன சின்ன புழுவாக ஆயிரக்கணக்கில் வந்துடும், 100 கணக்கில் இருக்கும். இதான் முட்டை. கை காமிக்கிற பஞ்சு மாதிரி இருக்கும். இது சுற்றி நிறையா புழு இருக்குங்களா. அதாவது வாழையில் ஸ்போடாப்டெரா வரும். இது என்ன செய்யும்? சீக்கிரம் தான் எளிமையான வழி. வயதான இலைகளுக்கு பின்னாடி பாருங்க, மழையில நனைஞ்சிடக்கூடாது, பூச்சி தூக்கிடக்கூடாது. நான் இப்படி சேஃப்டியாக கீழே போய் முட்டையை போட்டு பாருங்க. இலையில ரைட்டா, இந்த மாதிரி ஓகே, சேஃப்டியாக போடுது. அதுலேருந்து வரும் புழு எதை சாப்பிடும்? குருத்தை மட்டும்தான் சாப்பிடும். நீங்கள் திரும்பி குருத்தை மட்டும் கடிக்கும். குருத்து பிடிக்கும்போது கடிச்சது ஓட்டையே விழுந்து விரிஞ்சா ஜன்னலாக வரும் வரிசையா. விண்டோயிங் சிம்டம் ஆஃப் ஸ்போடாப்டெரா இன் பனானா. ஓகே, ஆனால் அங்கே தான் இருக்கும். நான் வந்து ஒரு ஏக்கரில் இப்படி போய் நின்று டக்குன்னு 100 மரம் பார்ப்பேன். 10 நிமிஷத்தில் ஒரு ஏக்கரில் எத்தனை இருக்கோ அத்தனை கில்ஸ் தூக்கி போட்டு வந்துடுவேன். இது எப்படி அனுபவத்தில் வருது? அப்போ நம்ம வாழை விவசாயம் பண்ணுறவங்க இந்த அனுபவத்தை பண்ணணும். இது இல்லாமல் இருந்தால் இருக்குங்களா, மருந்து அடிக்கணும் போனால் 1000 இலைக்கு மருந்து அடிக்கணும். ஒரு வாரத்தில் அடுத்த இலை வந்துடும். அந்த இலைக்கு யார் மருந்து அடிக்கிறது? இப்போ நான் 10 இடத்துல இலையை கிழிச்சு போட்டு, ஒன்று புழுவை தருவானா கையில் பிடிச்சி போடு, இல்லாட்டி கேரி பேக்கை கையில் வச்சுக்க போய் கசக்கி விட்டு வந்துடு அப்படின்ற விஷயத்தை தான் நான் அந்த விவசாயிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து விளாச்சேரி திருப்பரங்குன்றம். க்ளோஸ் பண்ண சார். எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து வாழை இங்கே இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு செயல்களையும் சில விஷயம் எவ்வளோ தூரம் அந்த அவருக்கு சொன்னேன்ல சார், நான் 4 மாதம் ஆனாலும் உழுவ மாட்டேன், பயிரும் பறிக்க மாட்டேன், என்ன அதுவாக உளுந்துக்குறோம் சார் போங்க அப்படின்ட்டாப்புல. ஸோ எவ்வளோ வேலை மிச்சம். நம்ம வந்து பலதானியம் போட்டேன், அதை மடக்கணும், அதை ரோட்டை வெட்டணும், ஆளை தேடணும், இதெல்லாம் வேலை இருக்குது. எளிமையாக முடிக்கிறாங்க. அவங்க இடத்துக்கு ஏற்றாப்புல சிறப்பான விஷயங்களை கொண்டு வந்துடுறாங்க. பட் அவங்க வந்து அவர் ஆர்கானிக்கில் 10-12 வருஷம் இருந்துட்டார். அவங்க எது வேணாலும் பேசலாம். நான் வந்து நல்லா பழகிட்டேன். நான் காரில் ஃபோன் பேசிட்டு ஓட்டலாம், கார் மேலே ஏறி உக்காந்து வரலாம், பைக் மேலே ஏறி உட்காந்து ஓட்டலாம். பழகிறவங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. பழகிறவங்க முறைப்படி பழகிட்டு நல்லா பழகினதுக்கப்புறம் தான் பைக்கில் செல்ஃபோன் ஓட்டுறதோ ஏறி நின்று ஓட்டுறதோ வேலை செய்யணும். இதுதான் உள்ள வித்தியாசம். இயற்கை விவசாயத்தில் உள்ள நுழையிறவங்க கட்டாயம் நான் சொன்னேன் எல்லா விதமான ஆர்கானிசம் பயன்படுத்தியும் தோல்வி அடைஞ்சு தான் வெற்றி பெறுவீங்க. அதையும் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. சில தோல்விகளும் வரும். இத்தனை நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றதால இதுக்கு எவ்வளோ தோல்வி பண்ணி எத்தனை பேர்த்த 2002 முத வாழையில் வெடிப்பு நோயை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்திருக்கேன். அடுத்த நாள் காலையில் தான் ஃபோன் பண்ண முடியும். அப்போ செல்லெல்லாம் கிடையாது. லேண்ட்லைனை வந்து ஆஃபீஸில் தான் என்னடா இப்படி இருக்குது, என்னடா செய்ய அப்படின்னு கேட்டு ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பழகித்தான் வந்திருக்கேன். நான் பழகிட்டதுனால இப்போ திராட்சை வருது, எது இருந்தாலும் நான் பேசிகிட்ருக்கேன். சரியா? ஆனால் தொடக்க காலத்தில் எல்லாம் கஷ்டப்படுவோம். அதுவும் உங்களுக்கு இருக்கும், புதுசாக வர்றவங்களுக்கும். ஆனால் இதுதான் சரியான பாதை. சரியான பாதையில் போனால் தான் சரியான இடத்த ரீச் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன தேவை? நல்ல முறையில் விவசாயம், வளமான மண், லாபகரமான விவசாயம் வேணும். இதுக்கான பாதை இயற்கை விவசாயம்தான். சரியா? அதுக்கு நீங்கள் என்னென்ன நிறைய கற்றுக்கணும். நான் சொல்கிற ட்ரைனிங் ஒரு வாய்ப்பு, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. இங்கே இருக்கக்கூடிய இயற்கை விவசாயங்கள் பண்ணுறவங்க யாருன்றது தெரிஞ்சு அவங்கள போய் பார்க்கணும். அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே.